ஸோ மோட் பேராமீட்டர் வந்து பேசிக்கலி என்ன ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா, அந்த ஃபைல வந்து என்ன ஆப்பரேஷனுக்காக நம்ம ஓப்பன் பண்றோம், அதுல என்ன ஆக்சஸ் வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றதுக்காக. ஸோ இன்கேஸ் மோடு அப்படின்னு ஒண்ணு இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரே ஒரு இடத்துல இருக்க ஃபைல 2 யூசர் அதாவது அந்த சிஸ்டம்ல இருக்க 2 யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றாங்க. ஒருத்தர் ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் அதே டைம்ல அந்த ஃபைல்ல வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ரீட் பண்றவருக்கு அந்த ஃபைல் வந்து ஓவர் ரைட் ஆகும். ஸோ 2 பேருக்குமே இது மேல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒருத்தவங்களும் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த மோட ஸ்பெசிஃபை பண்ணி அந்த ஃபைல ஓப்பன் பண்ணாங்கன்னா, இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரீடபிளாவோ, ரைட்டபிளாவோ மாறிடும். ஸோ தட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் மோட். ஆர் அப்படிங்கிறது டிஃபால்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரீடிங் த ஃபைல். டபிள்யூன்றது அந்த ஃபைல்ல புதுசா ஏதாவது எழுதுறதுக்காக. அப்பெண்டுங்கிறது ஆல்ரெடி எழுதுனது ஓகே. கீழ வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது லைன் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அப்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் வந்து இல்லவே இல்ல அப்படி ஒரு ஃபைலே. அத புதுசா அதுதான் கிரியேட் பண்ணணும். அப்படியே ஆன் த ஃப்ளைல அதுக்கப்புறமா போய் அதுல எழுதணும். இந்த வேலைலாம் பார்க்கணும்னா வில் யூஸ் எக்ஸ். ஓகேவா?